என் 20 வயது மனைவி என் படுக்கையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு திருமணமாகி 1 மாதம் கூட ஆகவில்லை. அந்த பெண்ணின் திருமணம் என்னுடன் நடத்தி வைக்கப்பட்டிருந்தது. அவள் மிகவும் இளமையாகவும் அழகாகவும் அப்பாவியாகவும் இருந்தாள். நான் அவள் அருகில் சென்று படுக்கையில் அமர்ந்தேன். அவளது உதடுகளின் மீது கை வைத்தேன். உடனே அவள் திடுக்கிட்டு படுக்கையின் மறுபுறம் சென்றுவிட்டாள். என்னிடம் சொன்னாள், இது என்ன மரியாதை குறைவு? திருமண இரவில் கணவன் மனைவிக்கு பரிசு கொடுப்பான், விளக்கு அணைக்கப்படும், பிறகு காலை ஆகிவிடும் என்று கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் என்ன செய்கிறீர்கள்? நான் சொன்னேன், உண்மையான விளையாட்டுதான் திருமண இரவில் விளக்கு அணைக்கப்பட்ட பிறகு நடக்கிறது. என் இந்த வார்த்தைகளைக் கேட்டு அவள் கொஞ்சம் பயந்து போனாள். என்னால் எனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதும் மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நானும் என் உணர்வுகளை கட்டுக்குள் வைத்துக்கொண்டேன். உண்மையில் என் விருப்பத்திற்கு எதிராக என் குடும்பத்தினர் சேர்ந்து இந்த திருமணத்தை செய்து வைத்திருந்தார்கள். நான் வேறு யாரையும் விரும்பியதால் அல்ல. சௌந்தர்யாவின் வயது இன்னும் குறைவு என்றும் நான் இப்போது திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றும் காரணம் இருந்தது. ஆனால் என் குடும்பத்தினர் அந்த பெண்ணின் வயதை கூட கவனிக்கவில்லை. இவ்வளவு இளம் வயது பெண்ணுடன் என் திருமணத்தை நடத்த விரும்பினார்கள். நான் இவ்வளவு இளம் வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் குடும்பத்தினர் என் பேச்சை கேட்கவில்லை. ஏனெனில் நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு 2 மகன்கள் மட்டுமே. எங்கள் இருவரின் திருமணமும் குழந்தை பருவத்திலேயே முடிவு செய்யப்பட்டுவிட்டது. நாங்கள் வேலூரைச் சேர்ந்தவர்கள். அங்கு பெரியவர்கள் குழந்தை பருவத்திலேயே திருமணத்தை முடிவு செய்வது சாதாரணமான ஒரு விஷயம். சௌந்தர்யா என் அண்ணியின் மீனாட்சி தங்கை. என் அண்ணி மீனாட்சியின் தங்கை சௌந்தர்யாவுடன் என் திருமணம் நடந்துவிட்டது. இப்போது இந்த நேரத்தில் என் அறையில் சௌந்தர்யா மணப்பெண்ணாக படுக்கையில் அமர்ந்திருந்தாள். நான் அவளை பார்த்து சௌந்தர்யா என்று அழைத்துவிட்டு படுக்கையில் சென்று அமர்ந்தேன். நான் முதலில் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் திருமணத்திற்குப் பிறகு என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நான் அவள் அருகில் சென்று அவளது மென்மையான இளஞ்சிவப்பு உதடுகளின் மீது என் விரலை வைக்க ஆரம்பித்தேன். என் விரல்கள் அவள் உதடுகளில் பட்டதும் அவள் உதடுகள் நடுங்கின. உடனே அவள் சட்டென்று என் கையை பிடித்து பின்னுக்கு தள்ளிவிட்டு என்னிடம் சொன்னாள், இது என்ன வெட்கமின்மை? உங்க கையை பின்னுக்கு வாங்கிக்குங்க. நானும் சற்று கடுமையாகவே சொன்னேன், நான் ஏன் என் கையை வாங்கிக்கணும்? இப்ப நீ என் மனைவி ஆயிட்ட. சரி, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆசைதானே. மேடையிலெல்லாம் சிரிச்சு சிரிச்சு உட்கார்ந்திருந்த. இப்ப திருமண இரவில் கணவன் தன் மனைவியுடன் என்னென்ன செய்வான்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. நான் இப்படி சொல்லிக் கொண்டிருந்த போது என் பேச்சைக் கேட்டு அவள் மிகவும் பதற்றமடைந்தாள். பாருங்க, இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களைக் கேட்க எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வெட்கங்கெட்ட விஷயங்கள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நீங்க என் பக்கம் வர முயற்சி பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தாள். அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். நானும் எழுந்து அவளை பிடித்துக்கொண்டேன். நானும் சொன்னேன், வெட்கமின்மை இப்பதான் ஆரம்பிக்கும் மிஸ் சௌந்தர்யா. இந்த வெட்கமின்மைக்கு நீ நல்லா ரெடியா இருக்கணும். திருமண இரவில் இன்னும் என்னென்ன நடக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. அதற்கு சௌந்தர்யா சொன்னாள், என்னை பால்குடி குழந்தைன்னு நினைக்காதீங்க. திருமண இரவில் கணவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். இதைக் கேட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நான் அவளிடம் கேட்டேன், அப்படியா? கணவன் மனைவியுடன் என்னென்ன செய்வான்? கொஞ்சம் சொல்லேன் பார்க்கலாம். அவள் பேசிய விதத்தை பார்த்தால் திருமண இரவு பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அவள் சொன்னாள், திருமண இரவில் கணவன் தன் மனைவிக்கு முஹ்திகாய் பார்வை காணிக்கை பரிசு கொடுப்பான். நான் கேட்டேன், அதற்குப் பிறகு என்ன நடக்கும்? அவள் சொன்னாள், பிறகு கணவன் ஒரு நீண்ட உரை நிகழ்த்துவான். எங்க அம்மா அப்பாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுக்குச் சேவை செய்ய வேண்டும், அவர்கள் சொல்லை மீறக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லுவான். நான் சொன்னேன், அடடே, உனக்கு அந்த நீண்ட உரையெல்லாம் தேவையே இல்லைப்பா. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே. இளம் வயசுலயே ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஆமாம், நான் புத்திசாலிதான். என் மாமனாரையும் மாமியாரையும் எப்படி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னும் எனக்குத் தெரியும் என்றாள். இதைக் கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். பிறகு நான் சொன்னேன், சரி, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அதற்குப் பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டேன். அவள் சொன்னாள், லைட் அணைக்கப்படும், காலை ஆகிவிடும், அவ்வளவுதான். நான் சீரியல்ல பார்த்திருக்கேன். அவள் பேச்சைக் கேட்டு நான் மனதிற்குள் மிகவும் சிரித்துக் கொண்டேன்.
பிறகு நான் அவள் கையை பிடித்து என்னருகில் இழுத்து, உண்மையான விளையாட்டு திருமண இரவில் விளக்கு அணைக்கப்பட்ட பிறகுதான் ஆரம்பமாகும் என்றேன். நான் அவளை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்த நினைத்தேன். அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். என் பேச்சைக் கேட்டு தயங்கத் தொடங்கினாள். பிறகு நான் அவளிடம் சொன்னேன், நீ உன்னுடை மாத்திக்கோ என் சின்னக் கண்ணே, பிறகு உனக்கு எல்லாம் சொல்லித் தர்றேன். நான் அவள் கன்னத்தில் மெதுவாக கிள்ளிவிட்டு சொன்னேன். அவள் ரொம்ப பயந்து போய் இருந்தாள். பிறகு நான் அலமாரியிலிருந்து ஒரு நைட்டி எடுத்து அவளிடம் கொடுத்து, இதை போட்டுக்கோ என்றேன். அவள் அதை வாங்கிக் கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். மாற்றிக்கொண்டு வெளியே வந்தபோது அவள் மேக்கப் எல்லாம் களைந்திருந்தாள். அந்த மெல்லிய சல்லாத் துணி நைட்டியில் அவள் இன்னும் அழகாகத் தெரிந்தாள். அவள் உடல் முழுவதும் அந்த நைட்டிக்குள் தெரிந்தது. பிறகு அவள் தன் தலைமுடியை கூட போட ஆரம்பித்தாள். நான் அவளிடம் சொன்னேன், தலைமுடியை கலைத்து போட்டுக்கிட்டே இரு, உனக்கு அப்படியே ரொம்ப அழகா இருக்கு, உன் தலைமுடி கலைஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. பிறகு நான் அவளை கையை பிடித்து படுக்கையில் அழைத்து வந்தேன். அந்த நேரத்தில் அறையில் இருட்டாக இருந்தது. நான் சொன்னேன், மிஸ் சௌந்தர்யா, இப்ப நீ ரெடியா இல்லையா? இப்பதானே உண்மையான விளையாட்டு ஆரம்பிக்கப் போகுது. அவள் என் பேச்சைக் கேட்டு ரொம்ப பயந்து போய், இல்லை, எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு என்றாள். நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் இன்னும் ஒன்னும் பண்ணலையே. இப்படியே பயந்தா நான் எல்லாம் பண்ணும்போது உன் நிலை என்ன ஆகும் என்றேன். நான் அவளுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக திருமண வாழ்க்கையைப் பற்றி அவளை இன்னும் அதிகமாக பயமுறுத்த விரும்பினேன். ஒருவேளை சௌந்தர்யா என்ற இந்த பெண் தனது திருமண வாழ்க்கையைப் பற்றி மிகவும் பயந்து போய் அவளால் வாழ்க்கையை நடத்தவே முடியாமல் போய்விடக்கூடும். அப்போது என் குடும்பத்தினருக்கு ஒரே வீட்டிலிருந்து இரு சகோதரிகளை மணந்து கொள்வது தவறான முடிவு என்பதை நான் நிரூபித்துவிட முடியும். அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். முகத்தில் பயம் தெரிந்தது. அவள் சொன்னாள், வேண்டாமண்ணா, எனக்கு விளக்கை அணைக்காதீங்க, நான் விளக்கை போட்டுக்கிட்டே தூங்குறேன். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் நடக்காது சௌந்தர்யா, விளக்கை அணைக்கத்தான் வேணும். இல்லையென்றால் திருமண இரவில் விளக்கை அணைத்த பிறகு என்ன நடக்கும் என்ற கதையை நீ எப்படித் தெரிஞ்சுக்கப் போற? நான் விளக்கை அணைத்துவிட்டு அவள் மணிக்கட்டை பிடித்து என்னருகில் இழுத்தேன். அவளை என் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டேன். உடனே அவள் சத்தம் போட்டுவிட்டு சட்டென்று என்னிடமிருந்து விலகி ஓடிப்போய் விளக்கை போட்டுவிட்டாள். நான் என் அக்கா மீனாட்சிவிடம் போகணும் என்று சொல்லிவிட்டு மிகவும் பதட்டத்துடன் அறைக்கு வெளியே ஓடினாள். இப்போது அவள் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டாள். என் நோக்கமும் நிறைவேறியது. நான் அவளை பயமுறுத்தவே விரும்பினேன். அவள் வேகமாக என் அண்ணன் தினேஷின் அறை கதவை பலமாகத் தட்டினாள். என் முகத்தில் புன்னகை விரிந்தது. என் அண்ணனுக்கும் அவர்களின் சுயநலத்துக்கும் இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும். தினேஷ் அண்ணனுடன் சேர்ந்து என் அம்மா அப்பாவும் கதவை திறந்து வெளியே வந்து நின்றார்கள். சௌந்தர்யா சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். அக்கா, எனக்கு உங்க கூடத்தான் தூங்கணும் என்று மீனாட்சியின் மார்போடு சேர்ந்து அழுதாள். தினேஷ் அண்ணனின் முகம் ஆச்சரியத்தில் விரிந்து போய் நின்றது. என் அண்ணி மீனாட்சி சௌந்தர்யாவின் அழுகையால் கலங்கிப் போனாள். என்ன ஆச்சு சௌந்தர்யா, ஏன் அழற என்று கேட்டாள். நான் ரவிக்குமார் ரூம்ல தூங்க மாட்டேன் அக்கா என்றாள் சௌந்தர்யா. மீனாட்சி காரணம் கேட்டாள். ஆனால் அவள் என்ன காரணம் சொல்வாள்? அவள் எதுவும் சொல்லவில்லை. சௌந்தர்யா அண்ணியின் அறைக்குள் சென்றுவிட்டாள். என் அம்மா கேட்டார், ரவிக்குமார், அவளுக்கு என்ன ஆச்சு? திருமணச் சடங்குகளின் போதெல்லாம் அவள் மிகவும் சந்தோஷமாகத் தெரிந்தாளே. நான் சொன்னேன், இவ்வளவு இளம் வயது பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசைதானே. இப்ப அவளுடைய இளமைய பாருங்க. நான் கையை பிடிச்சதுமே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. இனி நீங்களே பார்த்துக்கங்க. இப்படிச் சொல்லிவிட்டு நான் என் அறைக்கு வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு விட்டேன். நான் தூங்குவதற்கு முன் என் அண்ணன் தினேஷ் கோபமாக ஒரு தலையணையை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு வந்து படுக்கையில் தலையணையை போட்டுவிட்டு உட்கார்ந்தான். நான் திரும்பிப் பார்த்தபோது, உன் மனைவி மேல் கையை இலேசாக வைக்க முடியாதா என்றான். நான் சொன்னேன், நான் கையை மட்டும்தான் பிடிச்சேன் அண்ணா, இப்ப கூட பிடிக்கக் கூடாதா? அவ்வளவு பெரிய சண்டை போடுவாள்னு எனக்குத் தெரியுமா? அவன் சொன்னான், உன்னால என் ராத்திரி கெட்டுப்போச்சு. நான் சொன்னேன், நான் என்ன செய்தேன்? என் தப்பு என்ன? 20 வயசு பொண்ணை மணப்பெண்ணாக்கி அனுப்பினா இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். அந்த பொண்ணுக்கு ஒரு காசு புத்தியும் இல்ல. அவளுக்கு திருமணம் அப்படின்னா என்னன்னே தெரியல. பரிசு கிடைக்கும், புத்தாடை கிடைக்கும்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தா. உங்க ராத்திரி மட்டும் இல்ல, என் ராத்திரியும் கெட்டுப்போச்சு. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. இப்படிச் சொல்லிவிட்டு நான் விளக்கை அணைத்துவிட்டு படுத்துக்கொண்டேன். ஆனால் என் அண்ணனுக்கு தூக்கம் வரவில்லை போல. அவன் திண்டாடிக் கொண்டே இருந்தான். நான் சொன்னேன், அண்ணா,
நிம்மதியா தூங்குங்க, என்னையும் தூங்க விடுங்க. அவன் சொன்னான், எனக்கு தூக்கம் வரல, முட்டாள். மனைவியோட கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியலையா? என் ராத்திரி கெட்டுப் போயிருக்காது. நான் மனதிற்குள் சொன்னேன், உங்களுக்கு இப்படித்தான் நடக்கணும். நீங்கள் என் திருமணத்தை வற்புறுத்தி நடத்தினீர்கள். நான் எவ்வளவோ சொல்லிப் பார்த்தேன், கேட்கவில்லை. இப்ப நீங்களும் உங்க மனைவி இல்லாமல் திருமண இரவை கழிக்கணும். இது நல்லதொரு ஆரம்பம். அந்த அப்பாவி பெண்ணை நான் இன்னும் எவ்வளவு பயமுறுத்துறேன்னு பாருங்க. அவள் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து உங்க அறையிலேயே படுப்பாள். நீங்க இங்க எங்க அறையில் இருப்பீங்க. இவ்வாறு என் மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டேன். மறுநாள் காலை மீனாட்சியும் சௌந்தர்யாவும் ஒன்றாக அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். அம்மா காலை சிற்றுண்டி தயார் செய்து வைத்திருந்தார். என் அண்ணனின் மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவன் அடிக்கடி மீனாட்சியை பார்த்து கொண்டே இருந்தான். அவளோ பார்வையை திருப்பிக் கொண்டாள். சௌந்தர்யா என்னை பார்க்கும்போதெல்லாம் நான் அவளை முறைப்பேன். உடனே அவள் பயந்து தன் பார்வையை கீழே தாழ்த்திக் கொள்வாள். நான் அவள் மனதில் என்னை பற்றிய பயத்தை விதைக்க விரும்பினேன். இதனால் அவள் என் அறைக்கு வரவே முயற்சிக்க மாட்டாள். நானோ என் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இனி இந்த பெண் என் அறைக்கு வரமாட்டாள் என்ற நிம்மதி எனக்கு இருந்தது. நாள் முழுவதும் அவள் அண்ணியின் அறையிலேயே இருந்தாள். என் அண்ணனோ முற்றத்தில் எரிகிற நெருப்பில் விழுந்த பூனை போல வட்டமடித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு அவன் மனைவியுடன் 2 நாழிகை கூட இருக்க முடியவில்லை. நானோ மிகுந்த சந்தோஷமாக இருந்தேன். நிம்மதியாக என் அறையில் இருந்தேன். மனசு வந்தபோது நண்பர்களிடம் போய்விட்டு வந்தேன். 6 நாட்கள் கழித்து இந்த 2 சகோதரிகளின் பகேர் பெண் வீட்டார் அழைத்துச் செல்லும் சடங்கு விழாவும் வந்தது. இன்று எங்கள் இருவரின் திருமணமாகி 9வது நாள். எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் வீட்டார் வந்திருந்தார்கள். இன்று தினேஷ் அண்ணன் நன்றாக முகம் முழுவதும் தயார் செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்து என் சிரிப்பு நிற்கவில்லை. சௌந்தர்யா என்னருகில் உட்கார்ந்திருந்தாள். நான் அவள் கையை பிடித்து இறுக்கமாக அழுத்தி அவள் காதருகில் சென்று, இப்ப நீ உன் வீட்டுக்குப் போற, ஆனால் வரப்போறியே, எங்கேயும் போயிட முடியுமா? இப்படியே நிறைய நாளாகிடும் என்றேன். இப்படியே பல நாட்கள் கடந்தன. இன்று நாங்கள் இருவரும் எங்கள் மனைவியரை அழைத்துக்கொண்டு எங்கள் மாமனார் வீட்டுக்குப் போயிருந்தோம். திரும்பி வந்ததும் மறுபடியும் நான் சௌந்தர்யாவை பயமுறுத்தினேன். இன்னைக்கு என்ன பண்ணப் போற? எவ்வளவு நாளைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்? நீ என் ரூமுக்குத்தானே வரணும். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு நான் உன்னை சரியாக பார்த்துக்கிறேன் என்றேன். ஆனால் அவள் இன்று முழுவதும் அமைதியாகவும் சோகமாகவும் இருந்தாள். அன்று ஒரு இரவில் அவளுடைய குறும்புத்தனம் எல்லாம் மறைந்து போயிருந்தது. அவள் அடிக்கடி என் கையிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொள்ள முயன்று கொண்டே இருந்தாள். சிறிது நேரம் கழித்து நான் அவள் கையை விட்டுவிட்டேன். இப்போது நாங்கள் வீட்டை அடைந்து விட்டோம். என் அண்ணன் மீனாட்சியிடம் தெளிவாகச் சொல்லிவிட்டான், இன்றைக்கு உன் அறை கதவை யார் தட்டினாலும் உடைத்தாலும் நீ கதவை திறக்கக்கூடாது. அதனால் மீனாட்சி சௌந்தர்யாவிடம் சொல்லி சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். சௌந்தர்யா, பாரு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றாள். ஆனால் சௌந்தர்யா தன் அக்காவின் 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு முற்றத்தில் உட்கார்ந்திருந்தாள். நான் அவர் ரூமுக்கு போகவே மாட்டேன். எனக்கு அவரை பார்த்தால் ரொம்ப பயமாயிருக்கு என்றாள். மீனாட்சி அவளுக்கு விளக்கிச் சொன்னாள், அப்படி ஒண்ணுமில்லை சௌந்தர்யா, அவர் உன்னை காதலிப்பார். உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டார். அவள் சொன்னாள், உங்களுக்குத் தெரியாது அக்கா, அவர் என்னிடம் என்னென்ன செய்திருக்கிறார்னு. மீனாட்சி அவளுக்கு மெல்லிய குரலில் எல்லாவற்றையும் புரிய வைக்க முயன்றாள். திருமணம் என்ற பந்தத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்தால் அவர்கள் ஒரே உடலும் ஒரே உயிருமாகிவிடுவார்கள். இதில் பயப்பட ஒன்றுமில்லை, அறையை விட்டு ஓடுவதற்கும் ஒன்றுமில்லை என்று எடுத்துச் சொன்னாள். ஆனாலும் சௌந்தர்யா தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தாள். நான் போக மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், என்னை அப்பா வீட்டுக்கே அனுப்பி வைங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் என்றாள். மீனாட்சி சொன்னாள், பாரு, இப்ப இதெல்லாம் முடியாது. அப்போ உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே, சரின்னு சொன்னியே. அவள் சொன்னாள், எனக்குத் தெரியுமா இதெல்லாம் கல்யாணத்துல நடக்கும்னு? எனக்குத் தெரியாது. நான் ரவிக்குமார் ரூமுக்கு போக மாட்டேன். தினேஷ் அண்ணன் தன் அறை வாசலில் கையை கட்டிக்கொண்டு மீனாட்சியையே முறைத்துக்கொண்டு நின்றான். அவள் பார்வையை திருப்பிக் கொண்டு சௌந்தர்யாவின் கையை விடுவித்துக் கொள்ள முயன்று கொண்டே இருந்தாள். அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள், ரவிக்குமார் உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டான். கொஞ்சம் புத்தியை பயன்படுத்து சௌந்தர்யா. இது என்ன பிள்ளைத்தனமா இருக்கு? சௌந்தர்யா, பாரு, இப்படியெல்லாம் நடக்காது என்றாள். ஆனால் அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். வேண்டாமக்கா, ப்ளீஸ், என்னை வீட்டுக்கு அனுப்பி வைங்க என்றாள். அந்த நேரத்தில் நான் என் அறையில் இல்லை. கதவு திறந்திருந்தது. ஆனால் உள்ளிருந்தே எல்லா காட்சியும் தெரிந்தது.
மிகவும் கஷ்டப்பட்டு மீனாட்சி அவளை சமாதானப்படுத்தி என் அறை வரை அழைத்து வந்தாள். ஆனால் அவள் அறைக்குள் வரவே மறுத்துவிட்டாள். வெளியே சோஃபாவில் உட்கார்ந்து தன் விரல்களை முறித்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். அறைக்குள் வந்தால் தன் உயிரே போய்விடுமோ என்ற பயம் அவளுக்கு. இதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன், சிரித்துக் கொண்டேன். ஆனால் அவள் இப்படி பயந்து போவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவள் அமைதியாக அறைக்குள் வந்தாள். என்னிடம் பேசாமல் அலமாரியை திறந்தாள். அவள் அறையின் கதவை கூட மூடவில்லை. அலமாரியிலிருந்து ஒரு துணியை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். நான் அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவள் வெளியே வந்தபோது மிகவும் எளிமையாக இருந்தாள். பிறகு மெதுவாக தன் தலையணையை எடுத்துக்கொண்டு விரிப்பை, அதாவது தூங்கும்பாய், பெட்ஷீடை எடுத்துக்கொண்டு வெளியே போகத் தொடங்கினாள். நான் கேட்டேன், எங்கே போற? அவள் சொன்னாள், நான் வெளியே முற்றத்தில் தூங்குவேன். நீங்க விளக்கை அணைச்சிட்டு கதவை மூடிக்கோங்க, சரியா? அவள் உடனே ஒப்புக்கொண்டாள். இதுவரையெல்லாம் நன்றாகத்தான் நடந்தது. அவள் என்னிடம் அதிகம் பேசுவதில்லை. பெரும்பாலான நேரம் அவள் மீனாட்சி அண்ணியுடனோ அல்லது என் அம்மாவுடனோ இருந்தாள். அவர்களுடன் உட்கார்ந்து பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் இருப்பாள். ஆனால் நான் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் என்னை பார்த்தாலே அவளுக்கு பாம்பு படம் எடுத்தது போல் ஆகிவிடும். மீனாட்சி அண்ணி சமையலை பார்த்து கொண்டாள். ஆனால் சௌந்தர்யாவோ சமையலறை வேலைகளில் ஈடுபடுவதில்லை. அவளுக்கு ஒரே வேலை, எங்க அம்மாவுடன் உட்கார்ந்து பேசுவது, சிரிப்பது, ஜோக்குகள் சொல்வது. அப்பா கூட அவள் நிறுவனத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். எல்லோரும் தூங்கச் சென்றதும் அவள் முற்றத்தில் உள்ள சோஃபாவில் போய் சுகமாக படுத்துக்கொள்வாள். பிறகு காலையில் எல்லோரும் எழுவதற்கு முன் என் அறைக்கு வந்து தலையணையை போட்டுவிட்டு போய்விடுவாள். ஆனால் அறைக்குள் மட்டும் வரமாட்டாள். இப்படியே 2 மாதம் கடந்துவிட்டது. அப்பா சொன்னார், முதலில் தினேஷும் மீனாட்சியும் ஹனிமூன் போகட்டும். அவர்கள் திரும்பி வந்ததும் ரவிக்குமார் மற்றும் சௌந்தர்யாவை அனுப்பி வைக்கிறேன். அண்ணனும் அண்ணியும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் சௌந்தர்யாவோ மிகவும் வருத்தமாக இருந்தாள். அவள் சொன்னாள், அக்கா, நீங்க இப்போ எதுக்கு போறீங்க? என்னையும் உங்கூட அழைச்சிட்டு போங்க. நானும் உங்கூட சுத்திட்டு வந்துடுறேன். எனக்கு ரவிக்குமார் கூட போக பிடிக்கல. மீனாட்சி அவளை சமாதானப்படுத்திவிட்டு போய்விட்டாள். இப்போது அவள் தினேஷ் அண்ணன் அறைக்குச் சென்று தூங்க ஆரம்பித்திருந்தாள். ஆனால் எனக்கு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் அப்பாவும் அண்ணனும் வற்புறுத்தி திருமணம் செய்ததால் நான் இப்படி நடந்து கொண்டேன். ஆனால் இப்போது என் மனம் அவள் என் அறைக்கு வரவேண்டும், என்னுடன் பேச வேண்டும் என்று ஏங்கியது. இப்போது என் உணர்ச்சிகளே என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தன. ஆனால் நான் அவளை இவ்வளவு பயமுறுத்திவிட்டதால் அவள் என்னை பார்த்தாலே பயந்து போனாள். ஒரு நாள் இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் யோசித்தேன், சௌந்தர்யாவிடம் நான் நடந்து கொண்ட விதத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவளை என் அறைக்கு அழைத்து வர வேண்டும். அவளுக்கு தகுந்த அன்பையும் மரியாதையையும் கொடுக்க வேண்டும். நான் எவ்வளவு நாள் இப்படி அவளிடமிருந்து விலகி இருக்க முடியும்? இறுதியில் நடந்தது நடந்தே தீர்ந்துவிட்டது. நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தேன். தினேஷ் அண்ணன் அறையின் கதவை மெதுவாக திறந்து பார்த்தேன். கதவு திறந்துதான் இருந்தது. நான் மெதுவாக கதவை தட்டினேன். ஆனால் உள்ளே முழு அமைதி. மீண்டும் சிறிது சத்தமாக தட்டினேன். ஆனால் உள்ளிருந்து பதில் இல்லை. அப்போது நான் ஜன்னலைச் சிறிது திறந்தேன். அவள் எதுவும் அறியாமல் படுக்கையில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் தலைமுடி காற்றில் பறந்து முகத்தில் விழுந்து அவள் அழகை இன்னும் அதிகமாக்கிக் காட்டியது. ஒருவேளை என் பார்வையே மாறத் தொடங்கியிருக்கலாம். போதும், என் கோபம் இப்போது முடிவுக்குக் கொண்டுவர வேண்டும் என்று முடிவு செய்தேன். நானும் தினேஷ் அண்ணனைப் போலவே என் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ விரும்பினேன். தினேஷ் அண்ணன் போய் 10 நாட்கள்தான் ஆனது. அவர்கள் திரும்பி வர இன்னும் 6 நாட்கள் இருந்தன. பிறகு நான் சௌந்தர்யாவுடன் ஹனிமூன் போக வேண்டும். அதற்கு முன் சௌந்தர்யாவுடன் நட்பை வளர்த்து கொள்ள விரும்பினேன். நான் மெதுவாக சௌந்தர்யாவை கூப்பிட்டேன். ஆனால் அவள் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அறையின் ஜன்னல் அவ்வளவு பெரிதாக இல்லை. அதன் வழியாக உள்ளே சென்று எழுப்ப முடியாது. அதனால் நான் ஜன்னல் கண்ணாடியை தட்டினேன். எழுந்திரு என்றேன். என் குரல் அம்மா அப்பா அறைக்குப் போய்விடுமோ என்ற பயமும் இருந்தது. மிகவும் சிரமப்பட்டு அவள் கண்களை திறந்தாள். என்னை ஜன்னல் அருகில் பார்த்ததும் அங்கே வந்தாள். என்ன வேணும் என்று கேட்டாள். ரோஜாவும் இப்படி நாடகமா ஆக்கிட்ட, வா நம்ம ரூமுக்கு வா என்றேன். இதை கேட்டதும் அவள் மீண்டும் பயப்பட ஆரம்பித்தாள். எனக்கு வர பிடிக்கல, நான் இங்கேயே நல்லா இருக்கேன் என்றாள். நான் சொன்னேன், சௌந்தர்யா சாரி, நான் இனி உன்னிடம் மரியாதை குறைவா நடந்துக்க மாட்டேன். நீ மட்டும் என் கூட என் ரூமுக்கு வா. ஆனால் அவள் தலையை ஆட்டி வேண்டாம் என்று சொன்னாள்.
நான் எரிச்சலடைய ஆரம்பித்தேன். நானே என் காலில் நானே கோடாரி வெட்டிக் கொண்டேன். அவள் அறையை ஜன்னல் கதவு எல்லாம் மூடிவிட்டுதான் தூங்குவாள். இப்போதைக்கு அவள் என்னுடன் சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்துதான் சாப்பிட வேண்டும். அம்மா அப்பா எதிரில் உட்கார்ந்திருப்பார்கள். அவள் சாப்பிட உட்கார்ந்ததும் நான் அவள் பக்கத்து நாற்காலியில் உட்கார்ந்து கொள்வேன். என் அண்ணனும் அண்ணியும் இருந்தபோது அவள் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்வாள். ஒரு நாள் நான் அவளிடம், என் தட்டில் சோறு போடு என்றேன். அவள் சோறு போட்டாள். நான் என் காலை அவள் கால்மேல் வைத்தேன். அவள் திடீரென்று கத்தினாள். மற்றவர்கள் எல்லோரும் என் பக்கம் திரும்பிப் பார்த்தார்கள். நானும் அவளை பார்த்தேன். அவள் என் காலுக்கு கீழிருந்து தன் காலை விடுவித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். அவள் கத்தியதும் நான் என் காலை விடவில்லை. கோபத்தில் இன்னும் அழுத்தினேன். என் கால் கட்டை விரலை அவள் காலிலிருந்து மேலே நகர்த்த ஆரம்பித்தேன். அவள் காலை பின்னுக்கு இழுப்பாள். நான் மீண்டும் அவள் கால் வரை சென்று விடுவேன். அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். மீனாட்சி போனதிலிருந்து அவள் சரியாகச் சாப்பிடவும் இல்லை. எல்லா வேலையும் அவள் தலையில் விழுந்துவிட்டது. அம்மாவிடம் கேட்டு சமைக்க ஆரம்பித்திருந்தாள். நன்றாகவே சமைப்பாள். ஒருநாள் இரவு எல்லோரும் முற்றத்தில் இருந்தபோது அவள் சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தாள். நான் மெதுவாகச் சமையலறைக்குள் வந்தேன். ஃப்ரிட்ஜிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து கிளாஸில் ஊற்றிக் குடித்தேன். அவள் பாத்திரம் கழுவுவதில் மும்முரமாக இருந்தாள். தண்ணீர் குடித்த பிறகு நான் அவள் பின்னால் நேராக போய் நின்று கொண்டு பின்னாலிருந்து அவளை கட்டிப்பிடித்தேன். அவள் பயந்து பின்னுக்கு நகர்ந்தாள். நான் என் கைகளால் அவள் வாயை பொத்தி இறுக்கமாக பிடித்துக்கொண்டேன். அவள் பதறித் துடித்தாள். பின்னால் திரும்பிப் பார்க்க முயன்றாள். ஆனால் நான் என் தலையை அவள் தோளில் வைத்துவிட்டேன். ஏன் என்னிடமிருந்து இவ்வளவு ஓடுற? நான் உன் கணவன் என்றேன். ரவிக்குமார், என்னை விடுங்க ப்ளீஸ் என்றாள். இன்று நல்லபடியாக என் அறைக்கு வந்துவிடு. நாளைக்கு அண்ணியும் அண்ணனும் வந்துடுவாங்க. பிறகு நீ என்னோட ஹனிமூன் போகத்தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவ? இன்னைக்கு நீ என் ரூமுக்கு வரலேன்னா நாளைக்கு வரத்தான் வேணும். ஞாபகம் வெச்சுக்க, ஒவ்வொன்னா பழி வாங்குவேன் என்றேன். ஏனோ நான் எப்போதும் அவளிடம் இப்படி கடுமையாக பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே அவள் கத்த ஆரம்பித்து விட்டாள். நான் சட்டென்று அவளை விட்டுவிட்டேன். அம்மாவும் அப்பாவும் சமையலறைக்கு வந்துவிட்டார்கள். என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். கொக்கரோச்சு என்றாள். எங்கே என்று கேட்டார் அம்மா. இப்பத்தான் ஷெல்ஃப் மேலிருந்தது. எங்கே போச்சோ தெரியல என்றாள். நான் புரிந்து கொண்டேன். என்னிடமிருந்து தப்பிக்கத்தான் அவள் இப்படிச் செய்தாள். நான் கோபமாக என் அறைக்குச் சென்று விட்டேன். மறுநாள் அண்ணியும் அண்ணனும் வந்துவிட்டார்கள். இப்போது எங்கள் திருமணமாகி 3 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் மிஸ் சௌந்தர்யா இன்னும் என் கட்டுப்பாட்டில் வரவில்லை. எல்லோரும் தூங்கிய பிறகு அவள் முற்றத்தில் தலையணையை வைத்து படுத்துக் கொள்வாள். அப்போது நான் அறையிலிருந்து வெளியே வந்து அவள் கையைப் பிடித்தேன். நல்லபடியா ரூமுக்கு வா என்றேன். நான் வரமாட்டேன். நீங்க பலவந்தம் பண்ணினா நான் கத்த ஆரம்பிச்சிடுவேன் என்றாள். சரி, இஷ்டத்துக்கு கத்து என்று சொல்லிவிட்டு நான் அவள் வாயை பொத்தி பலவந்தமாக அவளை என் அறைக்கு அழைத்து வந்தேன். விளக்கை அணைத்தேன். அவளை படுக்கை வரை அழைத்து வந்தேன். அப்போதுதான் தினேஷ் அண்ணன் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அவர் அம்மாவின் கதவை தட்டிக் கொண்டிருந்தார். அம்மா கதவை திறந்ததும், மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லை, வந்து பாருங்க என்றார். அதனால் நான் சௌந்தர்யாவை விட வேண்டியதாயிற்று. அவளும் உடனடியாக அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். மீனாட்சிக்கு வாந்தி நிற்கவில்லை. அவள் மிகவும் அவதிப்பட்டாள். எங் அம்மா சௌந்தர்யாவிடம், போய் எலுமிச்சைச் சாறு எடுத்துக்கொண்டு வா என்றார். சௌந்தர்யா எலுமிச்சைச் சாறு எடுத்துக்கொண்டு வந்து மீனாட்சிக்கு கொடுத்தாள். பிறகு அவளை டாக்டரிடம் அழைத்துச் சென்றோம். அப்போதுதான் தெரிந்தது மீனாட்சி கர்ப்பமாக இருந்தாள். ஆனால் டாக்டர் படுக்கை ஓய்வு எடுக்கச் சொல்லிவிட்டார். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நானும் சந்தோஷமாக இருந்தேன். சரி, நான் சித்தப்பா ஆகப் போகிறேன். இப்போது எங்கள் ஹனிமூன் ரத்தாகிவிட்டது. ஏனெனில் எல்லா வேலைப் பொறுப்பும் சௌந்தர்யா மேல் விழுந்துவிட்டது. மீனாட்சிக்கு அறைக்கு உணவு எடுத்துச் செல்வது முதல் எல்லாவற்றையும் சௌந்தர்யா பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. அவள் நாள் முழுவதும் வீட்டைச் சுத்தம் செய்து அலுத்துப் போனாள். இப்போது எனக்கு அவள் மேல் பரிதாபம் ஏற்பட ஆரம்பித்தது. மிக இளம் வயதில் பெரிய பொறுப்புகள் அவள் மேல் விழுந்துவிட்டன. பிறகு அவள் மேல் என் நடத்தையும் நன்றாக இல்லை. எனக்கு நானே வருத்தம் ஏற்பட ஆரம்பித்தது. ஏழை பெண் களைப்பாக இருந்தாள். பிறகு சோஃபாவில் தூங்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் நான் அவளிடம் சொன்னேன், பாரு, நான் உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டேன், உன்னை கூட தொடமாட்டேன். ஆனால் ப்ளீஸ் படுக்கையில் சுகமாகத் தூங்கு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். லைட்டை அணைக்க மாட்டீங்களா என்று கேட்டாள். மாட்டேன் என்றேன். அதன் பிறகு நான் சமையலறையிலும் அவளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் அவளிடம், சௌந்தர்யா, என்னுடன் நட்பு கொள்வாயா என்று கேட்டேன். இல்லை, உங்களோட நட்பு எனக்கு வேண்டாம். நீங்க நல்ல மனுஷன் இல்லை.
என்றாள். ஏன் நான் நல்ல மனுஷனில்லை? இப்போ உனக்கு நான் ஹெல்ப் பண்றேனே என்று கேட்டேன். அது பண்றீங்க, ஆனாலும் எனக்கு உங்கள பார்த்தா பயமா இருக்கு என்றாள். பாரு, இனிமே உனக்கு என்ன பார்த்து பயமே இருக்காது. நான் உன் நண்பனாகிடறேன் என்றேன். நீங்க என்னோட எந்த கெட்ட நோக்கத்துக்காகவும் நடந்துக்க மாட்டீங்களா? அன்னைக்கு நீங்க செஞ்சத பார்த்ததும் எனக்கு மூச்சே நின்னுடுத்து என்றாள். இனிமே நான் உன்னை கூடத் தொடமாட்டேன். நீ மட்டும் என்னோட நட்பு வெச்சுக்க என்றேன். என் பக்கம் வரமாட்டீங்களா என்று கேட்டாள். வரமாட்டேன், நீ விரும்பாதவரை என்றேன். அவள் ஒப்புக்கொண்டாள். இப்போது அவள் என்னுடன் பேச ஆரம்பித்தாள். நிறைய சிரிப்பும் கலாய்ப்பும் இருக்கும். இரவில் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நான் அவளை மோட்டார் சைக்கிளில் வெளியில் அழைத்துச் சென்று ஐஸ்கிரீம் சாப்பிடக் கொடுப்பேன். அவள் மிகவும் நல்ல பெண். நான் அறியாமல் அவளிடம் தவறு செய்துவிட்டதை உணர்ந்தேன். 10 மாதங்கள் கடந்துவிட்டன. மீனாட்சிக்கு வலி எடுத்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் நானும் சௌந்தர்யாவும் அண்ணன் அண்ணியுடன் மருத்துவமனைக்கு போக வேண்டியிருந்தது. நாங்கள் இருவரும் ஆர்வமாகக் காத்திருந்தோம், ஆனா பெண்ணா என்று. ஆனால் டாக்டர் வெளியே வந்து ஒரு செய்தி சொன்னதும் எங்கள் காலின் கீழ்த்தரை நழுவியது போல் ஆகிவிட்டது. மிஸ்டர் தினேஷ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் உங்கள் மனைவியை நாங்கள் காப்பாற்ற முடியவில்லை என்றார். இதைக் கேட்டதும் எங்கள் காதுகளை நாங்களே நம்ப முடியவில்லை. எப்படி இப்படி நடக்கும்? தினேஷ் அண்ணன் மூச்சுவிட மறந்தவர் போலிருந்தார். சௌந்தர்யாவும் அப்படியே இருந்தாள். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி முடியும்? அவள் நல்லாதானே இருந்தாள் என்று கேட்டோம். அதற்கு டாக்டர், அவளுக்கு திடீரென்று பிபி ஷாக் ஆயிடுச்சு. எல்லாம் அவசர அவசரமா நடந்துடுச்சு என்றார். எங்கள் மேல் துயரம் வந்து விழுந்தது போல் இருந்தது. சௌந்தர்யாவும் அண்ணனும் தான் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார்கள். முதன்முறையாக என் அண்ணன் வெடித்து அழுவதைப் பார்த்தேன். என்னால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பக்கம் நான் அண்ணனைத் தேற்றினேன், மறுபக்கம் சௌந்தர்யாவை. ஆனால் இருவரும் என் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்தச் செய்தியை அப்பாவிடம் சொன்னதும் அவரும் மிகவும் கலங்கிப்போனார். அம்மாவும் அப்பாவும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டார்கள். குழந்தை இன்னும் நர்சிடம்தான் இருந்தது. நான் இருவரையும் தேற்றுவதில் பிஸியாக இருந்தேன். அம்மா வந்ததும் சௌந்தர்யா அவரை கட்டிப்பிடித்து அழுதாள். இந்தச் செய்தி சௌந்தர்யாவின் வீட்டுக்குப் போனதும் அவர்களுக்கும் பாரம் விழுந்த மாதிரி ஆயிற்று. நேரம் கடந்து போனது. ஆனால் எங்கள் வீட்டின் சந்தோஷங்களெல்லாம் முடிந்து போன மாதிரி இருந்தது. அந்த அப்பாவிக் குழந்தையை சௌந்தர்யா பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். அவள் மிகவும் அமைதியாகிப் போனாள். அவளுடைய சிரிப்பும் பேச்சுமெல்லாம் மறைந்து போயின. என் அண்ணனும் மிகவும் மௌனமாகிவிட்டான். அவனிடம் பேசினால் இப்போது அழுவானோ என்று தோன்றும். நான் மட்டும்தான் அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தேன். 3 மாதங்கள் கடந்தன. சௌந்தர்யா தன் வயதை விட வயதானவள் போலத் தெரிந்தாள். இரவில் அவள் களைத்து வந்து படுக்கையில் உட்கார்ந்ததும் நவீன் அழ ஆரம்பித்து விடுவான். அவள் அவனை சமாதானப்படுத்துவாள். இப்போது எனக்கு அவள் மேல் பரிதாபமாக இருந்தது. இப்படி பண்ணு, அவனை என்னிடம் கொடு, நீ தூங்கு, கொஞ்சம் ஓய்வு எடு என்றேன். அவள் கண்கள் தூக்கத்தில் இருந்தன. நவீன் உங்களிடம் சும்மா இருக்க மாட்டான், என்னிடம்தான் அதிகம் இருப்பான் என்றாள். நான் அவனை பிடிச்சிக்கிறேன் என்றேன். இப்படியே 2 வருடம் கடந்து போனது. நான் சௌந்தர்யாவுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் சௌந்தர்யாவுக்கு வீட்டு வேலைகளை விட்டு ஓய்வே இல்லை. அவள் வீட்டை முழுவதுமாக கவனித்துக் கொண்டாள். இந்தச் சமயத்தில் சௌந்தர்யாவின் வீட்டில் இன்னொரு சோதனை வந்தது. சௌந்தர்யாவின் பெரிய அண்ணன் ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டார். அனைவரும் அங்கு சென்று அழுது புலம்பினர். ஒரே வருடத்தில் சௌந்தர்யாவின் வீட்டில் 2 மரணங்கள் நிகழ்ந்துவிட்டன. இதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிக விரைவில் அவளுடைய அக்காவை அவள் மாமனார் வீட்டார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். நாங்கள் இவளை பார்த்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியாக எங்கள் வீட்டாரும் சௌந்தர்யாவின் வீட்டாரும் ஒன்று கூடினார்கள். தினேஷ் அண்ணனுக்கு சௌந்தர்யாவின் விதவை அக்காவுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. சௌந்தர்யாவின் விதவை அக்காவுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். நாங்கள் அந்த குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டோம். இப்படியாக சௌந்தர்யா எனக்கு இன்னும் நெருக்கமானாள். ஏனெனில் இந்த யோசனையை நான் தான் முதலில் சொன்னேன். இப்போது அவள் என்னிடம் அன்பாக பேச ஆரம்பித்தாள். என்னிடம் நெருங்கி வர ஆரம்பித்தாள். இப்போது அவள் மிகவும் பக்குவமாகிவிட்டாள். உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். அவளும் என்னிடம் அன்பாக பேச ஆரம்பித்தாள். இப்படியாக நாங்கள் இருவரும் ஒரு நாள் நெருங்கினோம். 7 மாதங்கள் கழித்து சௌந்தர்யாவும் கர்ப்பமானாள். சௌந்தர்யாவின் அக்கா மிகவும் நல்லவள். தினேஷ் அண்ணன் அவளை மிகவும் சந்தோஷமாக வைத்திருந்தார். அவளுடைய 2 குழந்தைகளையும் தன் பிள்ளைகளாக வளர்த்து வந்தார். இங்கே நவீனும் வளர்ந்து வந்தான். இப்படியாக எங்கள் மகிழ்ச்சியான குடும்பம் மீண்டும் ஒருமுறை சிரிக்க ஆரம்பித்தது. முழு 10 மாதங்கள் கழித்து சௌந்தர்யா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். இது என் மகிழ்ச்சியை பன்மடங்கு அதிகரித்தது.